பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இரண்டு ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 80 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஏலாவின் குமாரன் பெயர் என்ன? ஓசேயா. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் எத்தனாம் வருஷத்தில் ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான்? பன்னிரண்டாம் வருஷத்தில். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. ஓசேயா சமாரியாவிலே எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? 9 வருஷம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. ஓசேயா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. சரியா தவறா என கூறுக. சரி. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. ஓசேயாவுக்கு விரோதமாக வந்த அசிரியாவின் ராஜா யார்? சல்மனாசார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. ஓசேயா சல்மனாசாரை சேவிக்கிறவனாகி அவனுக்கு டேஸ் கட்டினான்? பகுதி கட்டினான். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. ஓரெழுத்து எகிப்தின் ராஜா யார்? சோ. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பியது யார்? ஓசேயா. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. ஓசேயா பகுதி அனுப்பாதே போனதுமான டேஸை அசிரிய ராஜா கண்டார்? கலக யோசனையை. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஓசேயாவை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தது யார்? சிரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. சல்மனாசார் சமாரியாவை எத்தனை வருஷம் முற்றுகை போட்டிருந்தான்? 3 வருஷம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. ஓசேயாவின் எத்தனாம் வருஷத்தில் சல்மனாசார் சமாரியாவை பிடித்தான்? 9ஆம் வருஷத்தில்.
2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எண் 13. சல்மனாசார் இஸ்ரவேலை அஸ்ரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் எங்கே குடியேற்றினான்? ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. ஆலாகு எந்த நதியின் ஓரத்தில் உள்ளது? கோசான் நதி. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. இஸ்ரவேல் புத்திரர் யாருடைய கையின் கீழ் இருந்தனர்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் கையின் கீழ். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தனர். சரியா தவறா என கூறுக. சரி. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து டேஸுக்கு பயந்து நடந்தனர். அந்நிய தேவர்களுக்கு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. இஸ்ரவேல் புத்திரர் எவர்களுடைய வழிபாடுகளில் நடந்து கொண்டனர்? கர்த்தர் துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. டேஸ் காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக டேஸில் செய்தனர்? செய்யத்தகாத காரியங்களை இரகசியத்தில். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. டேஸ் கோபுரங்கள் தொடங்கி டேஸ் பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களிலெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் மேடைகளை கட்டினர். காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21. உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் இஸ்ரவேல் புத்திரர் எவைகளை நிறுத்தினர்? சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 22. இஸ்ரவேல் புத்திரர் யாரை போல மேடைகளில் தூபங்காட்டி வந்தனர்? கர்த்தர் தங்களை விட்டு குடி விலக்கின ஜாதிகளைப் போல. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 23. கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்தது யார்? இஸ்ரவேல் புத்திரர். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 24. இஸ்ரவேல் புத்திரர் எதை சேவித்து வந்தார்கள்? நரகலான விக்கிரகங்களை. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 25. கர்த்தர் எவர்களை கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை எச்சரித்து கொண்டிருந்தார்?
தீர்க்கதரிசிகள் மற்றும் ஞான திருஷ்டிக்காரரை கொண்டு. 2 ராஜாக்கள் 17:13. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் என் டேஸையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேலரை எச்சரித்தார். கற்பனைகளையும் கட்டளைகளையும். 2 ராஜாக்கள் 17:13. கேள்வி எண் 27. இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் டேஸ் சாட்சியாய் கர்த்தர் எச்சரித்து கொண்டிருந்தார். திட சாட்சியாய். 2 ராஜாக்கள் 17:13. கேள்வி எண் 28. இஸ்ரவேல் புத்திரர் எதை கடினப்படுத்தினர்? தங்கள் கழுத்தை. 2 ராஜாக்கள் 17:14. கேள்வி எண் 29. இஸ்ரவேலின் பிதாக்கள் கர்த்தர் மேல் டேஸ் போன டேஸ் கழுத்துள்ளவர்களாயிருந்தார்கள். விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ளவர்களாயிருந்தார்கள். 2 ராஜாக்கள் 17:14. கேள்வி எண் 30. இஸ்ரவேல் புத்திரர் எவைகளை வெறுத்துவிட்டு விக்கிரகங்களை பின்பற்றினர்? கர்த்தருடைய கட்டளைகளையும் உடன்படிக்கையையும் சாட்சிகளையும். 2 ராஜாக்கள் 17:15. கேள்வி எண் 31. இஸ்ரவேல் புத்திரர் டேஸ் விக்கிரகங்களை பின்பற்றி வீணரானார்கள். வீணான விக்கிரகங்களை பின்பற்றி. 2 ராஜாக்கள் 17:15. கேள்வி எண் 32. இஸ்ரவேல் புத்திரர் எவர்களுக்கு பின் சென்றனர்? கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு. 2 ராஜாக்கள் 17:15. கேள்வி எண் 33. இஸ்ரவேல் புத்திரர் எவைகளை விட்டுவிட்டனர்? தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம். 2 ராஜாக்கள் 17:16. கேள்வி எண் 34. டேஸ் கன்றுக்குட்டிகளாகிய டேஸ் விக்கிரகங்களை இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டாக்கினர்? இரண்டு கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை. 2 ராஜாக்கள் 17:16. கேள்வி எண் 35. இஸ்ரவேல் புத்திரர் எதை நாட்டினர்? விக்கிரக தோப்புகளை. 2 ராஜாக்கள் 17:16. கேள்வி எண் 36. டேஸ் சேனைகளை எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் பணிந்து கொண்டு டேஸ் சேவித்தார்கள். வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். 2 ராஜாக்கள் 17:16. கேள்வி எண் 37. இஸ்ரவேல் புத்திரர் எவர்களை தீக்கடக்க பண்ணினர்?
தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 38. இஸ்ரவேல் புத்திரர் டேஸ் கேட்டு டேஸ் பார்த்தனர். குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்தனர். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 39. கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 40. கர்த்தர் டேஸின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய டேஸ் விட்டு அகற்றினார். இஸ்ரவேலின் மேல் கோபமடைந்து தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 41. எது மாத்திரமே மீதியாயிற்று? யூதா கோத்திரம் மாத்திரமே. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 42. யூதா ஜனங்கள் கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் எதில் நடந்தார்கள்? இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 43. கர்த்தர் எவர்களையெல்லாம் புறக்கணித்தார்? இஸ்ரவேல் சந்ததியாரை. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 44. கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை தமது முகத்தை விட்டு டேஸ் மட்டாக ஒடுக்கினார்? தள்ளு மட்டாக. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 45. கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார்? கொள்ளைக்காரர் கையில். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 46. இஸ்ரவேலர் எந்த வம்சத்தை விட்டு பிரிந்து யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள்? தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 47. யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் டேஸ் பாவத்தை செய்யவும் பண்ணினான்? பெரிய பாவத்தை செய்யவும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 48. இஸ்ரவேல் புத்திரர் யார் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்தனர்? யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 49. கர்த்தர் இஸ்ரவேலரை தமது டேஸ் விட்டு அகற்றுகிற வரைக்கும் பாவங்களை விட்டு விலகாதிருந்தார்கள்? சமூகத்தை விட்டு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 50.
இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று எங்கே கொண்டு போகப்பட்டனர்? அசீரியாவுக்கு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 51. அசீரியா ராஜா எங்கிருந்தெல்லாம் மனுஷரை வரப்பண்ணி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான்? பாபிலோன், கூத்தா, ஆபா, ஆமாத் மற்றும் செப்பர்வாயிம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 52. அசீரியா ராஜா வரப்பண்ணின மனுஷர் எதை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களில் குடியிருந்தார்கள்? சமாரியாவை கட்டிக்கொண்டு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 53. சமாரியாவை சொந்தமாக்கிக் கொண்ட மனுஷர்களுக்குள்ளே கர்த்தர் எதை அனுப்பினார்? சிங்கங்களை. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 54. சமாரியாவை சொந்தமாக்கிக் கொண்ட மனுஷர்களில் பலரை சிங்கங்கள் கொன்று போட்டது சரியா தவறா என கூறுக. தவறு. சிலரை கொன்று போட்டது. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 55. அசீரியா ராஜா சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் எதை அறியாதபடியினால் கர்த்தர் சிங்கங்களை அனுப்பினார்? தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 56. ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள். யார் யாரிடம் கூறியது? அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் ஜனங்களிடம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 57. சமாரியாவில் குடியேற்றப்பட்ட ஜாதிகளுக்கு தேவனுடைய காரியத்தை யார் போதிக்கும்படி ராஜா கட்டளையிட்டான்? ஆசாரியர்களில் ஒருவன் போதிக்கும்படி. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 58. சமாரியாவில் குடியேற்றப்பட்ட ஜாதிகளுக்கு ஆசாரியன் ஒருவன் எதை போதித்தான்? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 59. ஆசாரியர்களில் ஒருவன் எங்கே குடியிருந்து சமாரியாவில் குடியேறின ஜாதிகளுக்கு போதித்தான்? பெத்தேலில் குடியிருந்து. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 60. சமாரியாவில் குடியேற்றப்பட்ட ஜாதியார் தாங்கள் உண்டு பண்ணின தேவர்களை எங்கே வைத்தார்கள்? சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 61. சுக்கோத் பெனோத்தை உண்டாக்கியவர்கள் யார்? பாபிலோனின் மனுஷர். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 62. கூத்தின் மனுஷர் எதை உண்டாக்கினார்கள்? நேர்காலை உண்டாக்கினார்கள். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 63. அசிமாவை உண்டாக்கியவர்கள் யார்? ஆமாத்தின் மனுஷர். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 64. ஆவியர் எவைகளையெல்லாம் உண்டாக்கினர்? நிபேகாசையும் தர்தாக்கையும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 65. தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தவர்கள் யார்? செப்பர்வியர். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்.
கேள்வி எண் 66. செப்பர்வாயுமின் தேவர்கள் எவை? அத்திரமலைக்கு, அன்னமலைக்கு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 67. சமாரியாவில் குடியேறின ஜாதிகள் எப்படிப்பட்டவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினர்? தங்களுக்குள் ஈனமானவர்களை. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 68. சமாரியாவில் குடியேறிய ஜாதிகள் டேஸில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக டேஸ் செய்கிறதற்கு ஆசாரியர்களை ஏற்படுத்தினர். மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 69. சமாரியாவில் குடியேற்றப்பட்ட ஜாதிகள் தாங்கள் டேஸ் ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 70. சமாரியாவில் குடியேற்றப்பட்ட ஜாதிகள் இந்நாள் வரைக்கும் எதின்படி செய்து வருகிறார்கள்? தங்கள் முந்தின முறைமைகளின்படி. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 71. கர்த்தர் யாக்கோபுக்கு இட்ட பெயர் என்ன? இஸ்ரவேல். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 72. கர்த்தர் யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த டேஸுக்கும் டேஸுக்கும் ஒத்தபடி சமாரியாவில் குடியேற்றப்பட்ட ஜாதிகள் செய்யவில்லை. நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடி. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 73. தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படி செய்யாதவர்கள் யார்? அசிரிய ராஜாவால் சமாரியாவில் குடியேற்றப்பட்ட ஜாதிகள். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 74. டேஸினாலும் டேஸினாலும் கர்த்தர் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினார்? மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 75. எவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் கூறினார்? அந்நிய தேவர்களுக்கு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 76. எவைகளின்படி சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருக்க வேண்டும்? கர்த்தர் எழுதி கொடுத்த திட்டங்கள், முறைமைகள், நியாயப்பிரமாணம் மற்றும் கற்பனைகளின்படி செய்கிறதற்கு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 77. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே டேஸ் நடப்பீர்களாக. பயந்து நடப்பீர்களாக. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 78. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் செய்வது என்ன? எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவிப்பார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 79. சமாரியாவில் குடியேற்றப்பட்ட ஜாதிகளோடே கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். சரியா தவறா என கூறுக. சரி. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 80. சமாரியாவில் குடியேற்றப்பட்ட ஜாதிகளின் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் யார் செய்தபடியே செய்து வருகிறார்கள்? தங்கள் பிதாக்கள் செய்தபடியே. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் bless you.